திருப்புகழ் 617. தீர்த்தமலை. சேலம் மாவட்டத்தில் மொரப்பூர் புகைவண்டி நிலையத்திற்கு வடகிழக்கில் 17 மைல் தொலைவில் உள்ள மலை. மலையின் அடிப்பகுதியிலும் மலை மீதும் கோயில் உள்ளது. பாட்டில் உருகிலை, கேட்டும் உருகிலை, கூற்று வருவழி பார்த்தும் உருகிலை, பாட்டை அனுதினம் ஏற்றும் அருகிலை, தினமானம் பார்ப்பனியன் அருள் வீட்டை விழைகிலை, நாக்கின் நுனிகோடு ஏத்த அருகிலை, வாழ்த்த பிறவியில் ஏற்ற மனது நல்வழி போக மாட்டம் எனுகிறை, கூட்டை விடுகிலை, ஏட்டின் விதிவழி ஓட்டம் அருகிலை, பார்த்தும் இனி ஒரு வார்த்தை அறைகுவன் இது கேளாய், வாக்கும் உனதுள நோக்கும் அருளுவன் ஏத்த புகழ், அடியார்க்கும் எளியனை வாழ்த்த இருவினை நீக்கு முருகனை மறுவாயோ, ஆட்டி வடவரை வாட்டி அறவோடு பூட்டி திரிபுரம் மூட்டி, மரளியின் ஆட்டம் அற சரண் நீட்டி, மதனுடல் திருநீராய் ஆக்கி மகமதை வீட்டி, ஒருவனை ஆட்டின் முகமதை நாட்டி, மறைமகளார்க்கும் வடுவுற வாட்டும் உமையவன் அருள் பாலா, சீட்டை எழுதி வையாற்றில் எதிர் உற ஓட்டி, அடல் பசை காட்டி சமணரை சீற்றமுடு கழுவேற்ற அருளிய குருநாதா, தீர்த்த எனதகம் ஏட்டையுடன் நினை, ஏத்து அருளுடன் நோக்கி அருளுதி, தீர்த்த மலைநகர் காத்த சசிமகள் பெருமாளே, வாக்கும் உனதுள நோக்கும் அருளுவ ஏத்த புகழ், அடியார்க்கும் எளியனை வாழ்த்த இருவினை நீக்கு முருகனை மறுவாயோ மனமே. எல்லா உலகங்களையும் ஆட்டி வைப்பவரான நடராஜ பெருமான் மேருமலையை வருத்தி வில்லாய் வளைத்தார். அதில் வாசுகியை கயிறாக அமைத்து திருபுறங்களை தீயை மூட்டி எரியச் செய்தார். யமனின் கருத்து அழியுமாறு காலை நீட்டி அவனை உதைத்தார். மன்மதனின் உடல் சாம்பலாகுமாறு எரித்தார். தக்கன் செய்த வேள்வியை அழித்தார். அவ்யாகத்தை செய்த அவனுக்கு ஆட்டின் முகத்தை வைத்தார். மறைமகளான கலைமகளுக்கும் கேடு உண்டாகும்படி வருத்தினார். இத்தகைய பார்வதியின் கணவன் சிவபெருமான் அருளிய சிறுவனே. வாழ்க அந்தணர் என்ற திருப்பாடல் எழுதிய பனையேட்டை வைகை ஆற்றின் வெள்ளத்தில் எதிர் ஏற ஓட்டியும், போகமார்த்த பூன்முலையாள் எனத் தொடங்கும் பதிகம் எழுதி தீயிலிட்ட ஏடு பசுமையாய் எரியாமல் இருக்கும்படி செய்தும், அனல்வாதம் புனல்வாதம் செய்தும், சமணரை கழுவில் ஏறும்படியும் செய்த குருநாதனே, தூய்மையானவனே, என் மனம் விரும்பும் நின்னை ஏத்துமாறு நீ திருவருள் கொண்டு என்னை பார்த்து அருள்வாயாக. தீர்த்தமலை மீது வீற்றிருக்கின்ற பெருமாளே, இந்திராணியின் மகள் தேவசேனையின் கணவனான பெருமாளே, என் மனமே, நீ பாட்டின் பொருளை அறிந்து உருகவில்லை, பாட்டையும் பாட்டின் பொருளையும் சொல்ல கேட்டும் உருகவில்லை, எமன் வரும் வழியினை பார்த்தும் இறைவனிடம் பக்தியுடன் உருகவில்லை, துன்பத்தை நாள்தோறும் அனுபவித்தும் உண்மை பொருளை அறிவதில்லை, நாளும் பாம்பை அணிந்திருக்கின்ற சிவபெருமான் அருளும் வீட்டு இன்பத்தை விரும்புவதில்லை, நாவின் நுனி கொண்டு இறைவனை போற்ற அறியவில்லை, பாழான இந்த பிறவிகளில் ஈடுபடுகின்ற என் உள்ளமே, நீ நல்ல வழியில் போக மாட்டேன் என்கிறாயே, சிறையான இந்த கூட்டை விடுகின்றாயில்லையே, ஏட்டில் எழுதிய தலைவிதி எந்த வழியாய் ஓடுகின்றது என்பதை அறியாயோ, இங்கனம் நீ இருக்கும் நிலையை பார்த்தும் நான் வாழாயிருக்க முடியாது மனமே. இனி ஒரு சொல் நான் கூறுவேன், இதனை கேள். அவனது புகழை ஏத்துவதற்கு நல்ல வகையையும் என் உள்ளத்தில் நல்ல கருத்தையும் அருள்வான். ஆகவே தன் அடியார்க்கு எளியவனை வாழ்த்துபவரின் இருவினைகளை விலக்கும் முருகப்பெருமானை நீ சேரமாட்டாயோ மனமே, சேர்வாயாக என்றவாறு. வாக்கும்
உனது உள நோக்கும் அருளுவன் ஏத்த புகழ் அடியார்க்கும் எளியனை வாழ்த்து இருவினை நீக்கு முருகனை மறுவ வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தப்பட்ட திருப்புகழ். நமக்கு அறிவுறுத்துவதற்காக ஆக்கிய திருப்புகழ்.